வணக்கம். கோடி கணக்குல செலவு பண்ணி ஒரு மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மாநாட்டுக்கு செலவு செஞ்சு அதை பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்றதுக்காக லைட் செட்டிங்கு, பாத்ரூம், தண்ணி எல்லாமே செலவு பண்ணியிருக்காங்க. கடைசியில அந்த மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. சூரியன் மறைந்தது, சந்திரன் உதித்தது அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்லி அந்த மாநாட்டை முடிச்சிருக்காங்க. அந்த மாநாட்டு முடிக்கிறப்ப டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 6 மணிக்கு வந்துச்சு. ஒரு 6 மணிக்கு அப்ராக்சிமேட்டா அந்த மாதிரி வந்துச்சு. 6 மணிக்கு இந்த முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இது யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு அது. ஸோ அப்படியே அந்த மாநாட்டுல அது மட்டும் இல்லாம அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்மியா பேசியிருக்காரு மாநாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாநாட்டுல எவ்வளவு டாபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவரும் பேசல. பட் அந்த டாபிக் இல்லைன்னா கூட நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. எவ்வளவு டாபிக்ஸ் இருந்துச்சு தெரியுமா? ஆணவ கொலை இருந்துச்சு, அஜித் குமார் அந்த கேஸ் இருந்துச்சு, அந்த காவல்துறையோட அதிகார துஷ்பிரயோகம் இருந்துச்சு, அது இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டா அந்த கவின் அவர்கள் இறந்த பத்தியா அது இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா ஒரு 30 டேஸ்க்கு மேல ஒரு போராட்டம் இருந்துச்சுல, துப்புரவு பணியாளர்கள் அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? அப்படி அப்படி ஒரு டாபிக் இருந்துச்சு. இந்த நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்டு நன்றி சொன்னாங்க சொல்றீங்களா, அப்படி ஒரு டாபிக் இருந்துச்சு. இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி ரிகார்டிங்க நிறைய டாபிக்ஸ் இருந்துச்சு. ஒரு அரசியல்வாதினா டாபிக் இல்லைன்னா கூட ரொம்ப நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் மீனிங் தான் தெரிஞ்சிருக்கோம். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்படி நடத்தினாரோ, ஒரு ஃப்ரீ அண்ட் கேஷுவலா பேசினாரோ, அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விமர்சனம். ஏன் இந்த மாநாட்டுல கொள்கை எல்லாம் கூட பேசியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க கொள்கைகளை தூக்கி ட்விட்டர் பக்கத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்விட்டர் பக்கத்துல போட்டாங்க பாத்தீங்களா அந்த கொள்கைகளை. அந்த கொள்கையில நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கொள்கையில நீங்க மாநாட்டுல பேசியிருந்தாலே நிறைய பேர் இதை ரசிச்சு இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு அது ரீச் ஆயிருக்கும். அவங்க கொள்கை என்ன சொல்லிட்டு அவங்க கட்சியோட பப்ளிசிட்டி நல்லா போயிருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான விமர்சனங்க, பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் போட்டு தள்ளிருக்காங்க. ஸோ அதை நம்ம என்ன சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் அந்த பேச்சுல வந்து மீட்டிங்ல பேசுறது பார்த்தா அதிமுக வந்து ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை எங்க கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு எதிர்கட்சி தலைவரே கெஞ்ச வச்சாரு, கருணாநிதியே கெஞ்ச வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசியிருந்திருக்காரு மாநாட்டுல. இந்த டாபிக் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஎம்கே கையில எடுத்துட்டாங்க. அது எப்படி நீங்க கருணாநிதி இப்படி பேசியிருக்கீங்க, அதுக்கு எங்க படிச்சிருக்கீங்க, அதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. கலைஞர் வந்து கெஞ்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஃபியூச்சர்ல இன்டர்வியூஸ் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அது யாராவது பதில் சொல்லுங்க, ஏன் நானே பதில் ரெடியா இருக்கேன். இப்படி எம்ஜிஆர் அப்படின்னு தொடங்கின ஒரு கட்சி இப்ப யார் கையில இருக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திமுகமாக கொஞ்சம் டைரக்டாவே வந்து பார்த்தா கொஞ்சம் சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அப்போ இந்த டாபிக்க யார் கையில எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஏடிஎம்கே யாருடைய கையில இருக்குன்றத தெரியாதா? இது கூட தெரிந்து கொள்ளாத ஒரு அரசியல் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய எடப்பாடி ஐயா வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஒண்ணு திமுக எதிர்த்து அடிச்ச மாதிரியும் அதிமுக எதிர்த்து அடிச்சிருக்காரு. காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசும் பொருளா மாறிக்கு. இப்போ காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை கூட தாவக்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு பேசும் பொருளா மாறி இருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு திருட்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்த பாத்துட்டீங்களா? அதுக்கு நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேசும் பொருளா அது வீடியோஸ் நீங்க பார்த்து இருந்திருப்பீங்க. ஒருவேளை இன்டெரக்டா கான்ட்ராக்ட் சைன் ஏதாவது போட்டு இருந்திருப்பாரா நமக்குள்ளே ஒரு மைண்ட் செட் ஓட ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு.
அது என்ன வார்த்தை தெரியுமா? நீங்களே பாருங்களேன். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, அப்புறம் எங்க தமிழக மக்கள்லாம் வந்து ஒட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு.